இனிமேல் மூத்த குடிமக்களுக்காக பெர்த் புக் செய்யும் போது லோயர் பெர்த் கிடைக்கவில்லை என்ற கவலை வேண்டாம். அதற்கு தான் இந்த புதிய விதியை உருவாக்கியுள்ளது ரயில்வே. நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் பயணிக்கக்கூடிய பொது போக்குவரத்தாக இருக்கும் ரயிலில் முன்பதிவு செய்து பயணிக்கும் அனைவரின் முதல் தேர்வாக இருப்பது லோயர் பெர்த் அல்லது சைடு லோயர் பெர்த் தான். ஏனென்றால் அதில்தான் ஏறி இறங்குவதற்கும் உட்கார்வதற்கும் வசதியாக இருக்கும் என்பதால் முன்பதிவின் போதே பலரும் இதையே தேர்வு செய்கின்றனர். ஆனால் அனைவரும் விரும்பிய இருக்கைகள் கிடைக்காது. இந்நிலையில் மூத்த குடிமக்களுக்கு லோயர் பெர்த் எளிதாக ஒதுக்குவது பற்றி இந்திய ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து கூறிய ரயில்வே நிர்வாகம், பொது ஒதுக்கீட்டின் கீழ் டிக்கெட் புக் செய்து இருக்கைகள் இருந்தால் மட்டுமே இருக்கை கிடைக்கும். இருக்கை இல்லை என்றால் கிடைக்காது. அதுவே நீங்கள் மூத்த குடிமக்களாக இருந்தால் சீனியர் சிட்டிசன் கீழ் புக் செய்திருந்தால் உங்களுக்கு லோயர் பெர்த் கிடைக்கும். பொது ஒதுக்கீட்டின் கீழ் முன்பதிவு செய்பவர்களுக்கு இருக்கைகள் இருந்தால் மட்டுமே ஒதுக்கப்படும். இந்த இருக்கைகள் முதலில் வருபவர்களுக்கு முதல் சேவை என்ற அடிப்படையில் கிடைக்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணிகளாக இருந்தால் சீனியர் சிட்டிசன் கீழ் புக் செய்யலாம் அல்லது ரயில் பரிசோதகரிடம் கோரினால் லோயர் பெர்த் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகளுக்கு ஸ்லீப்பர் வகுப்பில் ஒரு பெட்டிக்கு 6 கீழ் பெர்த்துகளும், 3ஆம் ஏசியில் ஒரு பெட்டிக்கு 3 கீழ் பெர்த்துகளும், 2வது ஏசியில் ஒரு பெட்டியில் 3 கீழ் பெர்த்துகளும் உள்ளன. இதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கு சீட் ஒதுக்கப்படும்.